கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே, நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் 5 தூண்களில் நிறுவப்பட்டுள்ளதும் அதில் இரண்டாவதாக தொழுகை என்பதும் நம்முடைய மறுமை அல்லாஹு தஆலா முதலாக கேட்கக்கூடிய கேள்வியாகும் தொழுகையில்தான் இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். தொழுகை என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல பெண்களுக்கு சிறப்பாக சில விஷயங்களை தொழுகையில் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதை குறித்து தான் இப்போ நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பருவமடைந்த பெண்கள் முக்காடு என்று தொழுவது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்முடைய தொழுகை பரிபூர்ணமாக தொழுது நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இதே போல தங்களை அறிந்து அமல் செய்வதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.